அது சரியா பிப்ரவரி 24, 2025 கேரளாவுடைய திருவனந்தபுரத்துல நேரம் மாலை 5 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க இருக்கிற வஞ்சரமூடு அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டீனேஜ் பையன் மாதிரி ஒரு நபர் ஆட்டோல வந்து இறங்குறாரு. ஆட்டோல இருந்து இறங்கி நேரா ஸ்டேஷனுக்குள்ள போன அந்த பையனை அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்த போலீஸ் என்ன தம்பி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பையனோ அவனுடைய விரல்ல மாட்டிருந்த சாவிய ஒரு மாதிரி ஸ்டைலா சுத்திக்கிட்டே நான் ஒரு 6 கொலை பண்ணிட்டேன், நான் சொல்ற இடத்துல போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ரொம்பவே கூலா சொல்றான். ஆனா இத கேட்ட போலீஸோ முதல்ல இவன் சொல்றத நம்பல. பிகாஸ் அந்த நபர் ஸ்டெடியா இல்ல. சோ மேபி அந்த நபர் குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அவன் கிட்ட குடிச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனோ ஆமா நான் குடிச்சிருக்கேன், கூடவே எலிமருந்தும் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்ப உஷாரான போலீஸ் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிரைம் சீனுக்கு போன போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கிரைம் சீனை பார்த்ததில்ல, அவ்வளோ கொடூரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா எஸ்டிஏ, எல்லா கிரைம் த்ரில்லர் படத்திலையுமே இந்த மாதிரியான ஒரு டைலாக போலீஸ் ஆபீசர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த கிரைம் சீன் வீடியோஸை நம்மளுடைய எஸ்டிஏ ஒருத்தர் டெலகிராம்ல எனக்கு அனுப்பியிருந்தாரு. போலீஸ் உண்மையிலேயே அந்த கிரைம் சீனுக்குள்ள போகும் பொழுது எடுத்த வீடியோ தான் அது. ஐயோ பார்க்கவே முடியாது, அவ்வளோ கொடூரமா இருக்கும். தலைக்குள்ள இருக்கிற மூளையெல்லாம் வெளியே வந்திருக்கும். நான் இங்கேயே உங்களுக்கு வார்ன் பண்றேன், இத்தனை வருடங்களா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ற என்னாலேயே அதை பார்க்க முடியல, அவ்வளோ கொடூரமா இருந்துச்சு. அதை நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அதை பாருங்க. பட் அகைன் நான் இங்கேயே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துறேன், அதை பார்த்தா கண்டிப்பா நீங்க வாமிட் எடுக்கலாம், இல்ல அப்படின்னா மனசளவுல நீங்க பாதிப்படையலாம். ஸோ பார்க்கறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கு உட்பட்டது. ஸோ இந்த கேஸை போடும்படி தான் இன்ஸ்டால யூடியூபுடைய கமெண்ட்ஸ்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரீசெண்டா கேரளாவுடைய ரொம்பவே கொடூரமான ஒரு மர்டரை பத்தி தான் ரொம்பவே டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கேசஸை பார்க்கும் பொழுது ஒன்று மட்டும் தான் நினச்சிக்குவேன், நம்மளுடைய வாழ்க்கையில் டெத் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு கொலையா இருக்கணும் அப்படின்னு இல்லை, அது இயற்கை மரணமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டாக கூட இருக்கலாம். டெத் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. ஆனால் இந்த இறப்புக்கும் மேலே நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. கேன்சர் மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோயோ இல்லை சடன் ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய டிசபிலிட்டி, உடல் ஊனமாகிறது. இது பிசிக்கலா மென்டலா நம்மளை அஃபெக்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேமிலியை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். தேவையில்லாத கடன் சுமையை உருவாக்கும். முக்கியமா என்ஆர்ஐஸ்க்கு. பிகாஸ் வெளிநாட்டுல வேலை செய்யற இந்தியர்களுடைய மொத்த ஃபேமிலியும் அவங்கள நம்பிதான் இருப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, அதனால டோட்டல் இன்கமுமே ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியை யார் பாத்துக்குவாங்க அப்படின்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுவே நீங்க என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா அது உங்களுடைய ஃபேமிலியை காப்பாத்தும். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏதாவது நடந்தா கூட ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கப்படும். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கிற லிங்க்ஸை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு வெறும் 820 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகிற பிளான்ஸ் 2 கோடி வரைக்குமே கவரேஜ் கொடுக்கும். இதுல நீங்க இந்த பிளான் எடுங்க அந்த பிளான் எடுங்க அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. ஒரே இடத்துல இந்தியாவில் இருக்கிற டாப் 51 கம்பெனிஸ் உடைய லிஸ்ட்டை அதோடைய பிளான்ஸ் வர்ற மாதிரியான லிங்க்ஸை கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நானுமே எடுத்திருக்கேன், என்னுடைய ஒய்ஃபுக்குமே எடுத்திருக்கேன். ஆக்சுவலா இந்தியாவில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்ராட்ல எடுக்கிறத விட 30% 50% சீப்பரா இருக்கும். இது ஒன்லி டெத்தை மட்டும் கவர் பண்ணாம நீங்க ரைடர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கேன்சர், ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய பெர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஆல்சோ நீங்க என்ஆர்இ அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணா 18% ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதில்லை. இயர்லி பிரீமியம் பே பண்ணா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அப் டு 23% இந்த என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ்ல நீங்க சேவ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இப்பவே உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க.
நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பிப்ரவரி 24ஆம் தேதி அன்னைக்கு தான் 6 கொலை பண்ணிட்டதா சொல்லி போலீஸ் கிட்ட சரண்டர் ஆனது 23 வயதான அஃபான். ஸ்டேஷன்ல முதல்ல அவனை விசாரிக்கும் பொழுது அந்த 6 கொலையும் வேற வேற லொகேஷன்ல பண்ணதா அவன் சொல்றான். அதுவும் இது எல்லாமே அன்னைக்கு ஒரே நாள்ல. சோ போலீஸ் இவன் சொல்றது உண்மைதானா அப்படின்னு பாக்குறதுக்காக அவன் சொன்ன லொகேஷன்ல தனித்தனி போலீஸ் டீம் அனுப்பி செக் பண்ணி பாக்குறாங்க. கண்டிப்பா அன்னைக்கு செக் பண்ண போன போலீஸ் டீம் எல்லாருமே எதுக்குடா இங்க வந்தோம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அவன் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் லொகேஷனுக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த வீடு லாக் ஆயிருந்திருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் ஸ்மெல் வர்றதை நோட் பண்ண போலீஸ் ரொம்பவே கவனமா வீட்டை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கறாங்க. அப்படி உள்ள போன போலீஸ் ஆபீசர்ஸ் ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ரூம்ல ஒரு 55 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் கழுத்துல ஒரு துணி சுற்றப்பட்ட நிலைமையில தரையில ரத்த குளத்துக்கு நடுவுல கிடக்குறாங்க. ஆனா அவங்களுடைய உடல்ல ஸ்டில் அசைவு இருக்கிறத நோட் பண்ண போலீஸ் அவங்கள தூக்குறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அவங்களுடைய தலை பாதி குழஞ்சு போன மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஒரு துண்டை வச்சு அப்படியே கட்டி ஸ்ட்ரக்சர்ல வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அதே வீட்ல இன்னொரு ரூமை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அங்க 13 வயதான ஒரு சின்ன பையனுடைய இறந்த உடல் குப்புறப்படுத்த மாதிரி அதே போல தலை குழஞ்சு போன நிலைமையில முகம் மொத்தமுமே செதஞ்சு போய் கிடக்கிறத பாக்குறாங்க. கடைசியா இன்னொரு ரூம்ல சேர்ல உட்கார்ந்தபடி இறந்து கிடந்த 21 வயதான ஒரு பெண்ணுடைய இறந்த உடலை பாக்குறாங்க. அந்த பெண்ணுடைய முகமும் தலையுமே ரொம்பவே பலமா சிதைக்கப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆனவன் மொத்தமா 2 இடங்கள்ல கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதன்படி அடுத்ததா அவன் சொன்ன இன்னொரு இடத்துக்கு போயிருந்த போலீஸ் டீமுக்கும் இதை விட கொடுமையான காட்சிகள் தான் காத்துட்டு இருந்துச்சு. அங்கேயுமே 88 வயசு இருக்கிற ஒரு பாட்டி கொடூரமா தலை முகம் அப்படின்னு சிதைக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. அடுத்ததா வீட்டுக்குள்ள இருக்கிற சோஃபால உட்கார்ந்திருந்தபடியே 69 வயதான ஒரு நபருடைய முகமே அங்க இல்ல. அந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருந்துச்சு. அதே வீட்டுல இருக்கிற கிச்சன்ல 59 வயதான அவருடைய மனைவியும் சேம் அதே மாதிரி தலை முகம் அப்படின்னு சிதைக்கப்பட்டு அவங்களுடைய மூளையெல்லாம் வெளியே வந்த நிலைமையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா, இவங்களுடைய உடல்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர்ல வச்சு எடுக்கும் பொழுது அவங்களுடைய தலைய பிடிக்கவே முடியல. தலையில கை வச்சா விரல்கள் எல்லாமே அப்படியே உள்ள போயிருக்கு. அந்த அளவுக்கு மண்டையோட நொறுங்கி போயிருக்கு. இவங்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஒவ்வொருத்தருடைய தலை மற்றும் முகம் அப்படின்னு மொத்தம் 40 முறைக்கு மேல ரொம்பவே ஃபோர்ஸா ஒரு பெரிய சுத்தியிலால அடிச்சுதான் இப்படி ஒரு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே யாரா இவன் என்ன சைக்கோவா, எதுக்காக இவங்களை எல்லாம் கொலை பண்ணா, அதுவும் ஒரே நாள்ல இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கானே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும் இல்லையா. எஸ், அஃபான் அப்படி கொலை பண்ணது வேற யாரையும் இல்ல, அவனுடைய 13 வயது தம்பி, 21 வயதான அவனுடைய காதலி, 88 வயதான அவனுடைய பாட்டி, 59 வயதான அவனுடைய சித்தி, 69 வயதான அவனுடைய சித்தப்பா மற்றும் 55 வயதான ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற அவனுடைய அம்மா அப்படின்னு அவனுடைய சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸையே தான் அவன் இவ்வளவு கொடூரமா சுத்தியலால அடிச்சே கொலை பண்ணியிருக்கான். இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருடைய மனசில் இருக்கிற அதே கேள்விதான் இவனை விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ்க்கு இருந்துச்சு. அது எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ண அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான். அப்படி கேட்கும் பொழுது போலீஸ் கிட்ட அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அஃபான் ஒரு டீனேஜ் பையனா இருக்கும் பொழுது அவனுடைய லைஃப் நார்மலான ஒரு லைஃபா இல்ல. பிகாஸ் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா, கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்ட ஒரு அப்பா அப்படின்னு ரொம்பவே கொடுமையான ஒரு டீனேஜ் லைஃபை தான் அஃபான் வாழ்ந்துட்டு வரான். அவனுடைய அப்பா அப்துல் ரஹீம் சவுதி அரேபியால ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஒன்று வச்சிருந்தாரு. பட் கொரோனா டைம்ல பிசினஸ் பயங்கரமா அடி வாங்கி அதுல ஏறக்குறைய 65 லட்சம் ரூபாய் கடன் ஆயிருது. சோ அந்த கடனை அடைக்கிற வரைக்குமே அவரால் சவுதியில இருந்து வேற எந்த ஒரு நாட்டுக்குமே டிராவல் பண்ண முடியாத ஒரு சூழல் உருவாகுது. குறிப்பா அவர் வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாரு. இதனால அந்த குடும்பத்தை கட்டி காக்குற மொத்த பாரமும் இப்ப அஃபான் தலையில விழுகுது. அஃபான் டிகிரி முடிச்சிருந்தாலுமே அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. சோ இப்படி ஒரு சூழல்ல அவன் அந்த குடும்பத்தை காப்பாத்துறது உண்மையிலேயே நடக்காத காரியம் அப்படிங்கறதால ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். அவங்களுமே ஆரம்பத்துல சரி பாவம் குடும்பமே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா நாளடைவுல அஃபானுக்கு கடன் கொடுத்து அவங்களுமே ஒரு கட்டத்துல சளிப்படைய ஆரம்பிக்கிறாங்க.
அப்பதான் ஒரு கட்டத்துல அஃபான் வெளியே போறப்ப வர்றப்ப எல்லாமே கடன் கொடுத்தவங்க, லோன் கொடுத்தவங்க அப்படின்னு கொடுத்த கடனை திரும்பி கேட்டு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு கடனை செட்டில் பண்றதுக்கு இன்னொரு கடன் அப்படின்னு மேலும் மேலும் கடன் வாங்கி இப்ப அஃபானுக்கு மட்டுமே தனியா 15 லட்சம் ரூபாய் கடன் ஆயிருது. சோ ஓவராலா இப்ப அந்த குடும்பம் 75 லட்சம் ரூபாய் கடன்ல மாட்டிக்கிறாங்க. ஆல்சோ தான் ரொம்ப நேசிக்கிற அவனுடைய அம்மா கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல தினம் தினம் அவங்க செத்து பொழைக்கிறதையுமே அவன் பார்க்கணும். இது பத்தாது அப்படின்னு அவன் ரொம்பவே பாசமா இருந்த அவனுடைய தம்பியுடைய படிப்பு செலவு அப்படின்னு இதையுமே அவன் பார்த்தாகணும் அப்படின்னு எமோஷனலா பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பிக்கிறான். சோ இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு குடும்பம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன் நம்மளே நிறைய நியூஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? எப்படி கடன் தொல்லையால நிறைய குடும்பங்கள் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. சோ அஃபானோ தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து தாங்களே தங்களுடைய உயிரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு வரான். அதே போல இத பத்தி அவனுடைய அம்மா கிட்டயுமே சொல்றான். ஆனா யாருமே இந்த முடிவுக்கு ஒத்துக்கல. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவனுக்கு அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் அவனுடைய லவ்வர் ஃபர்சானா தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த ஃபர்சானா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அஃபானுக்கு இவ்ளோ ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே அஃபானை விரும்பி இருக்காங்க. ஆனா இப்படி ஒருத்தனை காதலிச்ச பாவத்துக்காக தனக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு ஃபர்சானா கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அஃபான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக அவனுடைய வீட்டுல பேச ஆரம்பிக்கிறப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. என்னதான் அவனுடைய அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலுமே அவனுடைய சித்தப்பா லத்தீப், நீ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீ இப்ப கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. பிகாஸ் அஃபான் இவருடைய சொந்த பிரதருடைய பையன் அப்படிங்கறதால இவருமே அவங்களுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணிருக்காரு. பல நேரத்துல அஃபான் கடன் கேட்கிறப்ப பணத்தை இவர் கொடுத்திருக்காரு. அதனால எங்க அஃபான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த செலவும் இவருடைய தலையில வந்து விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவர் இப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வார்த்தைகள் அஃபானை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சுதான், அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி சம்பவம் நடந்த அன்றைய நாள் வழக்கம் போல அஃபானுக்கு கடன் கொடுத்தவங்க கிட்ட இருந்து கடனை திருப்பி கேட்டு அவனுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்பதான் இதுக்கு மேல பொறுக்க முடியாது, இன்னைக்கூட இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு நினைச்சவன் அந்த கொடூரமான முடிவை கையில் எடுக்கிறான். சம்பவம் நடந்த அன்றைய நாள் டைம் இப்ப காலையில 10:15 இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போய் நின்னவன் அவனுடைய அம்மா கிட்ட காசு கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவங்க இல்ல அப்படின்னு சொன்னதுமே அவங்க போட்டிருந்த ஷாலாலேயே அவங்களுடைய கழுத்தை வெறி பிடிச்சவ மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தலைய கிச்சனுடைய செவுத்துல கொண்டு போய் மோத ஆரம்பிக்கிறான். இதுல அவங்களுடைய தலையிலிருந்து ரத்தம் வந்து அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இத பார்த்ததுமே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு மயக்கத்திலிருந்து அவங்களை இழுத்துட்டு போய் அவங்களுடைய வீட்டுல இருந்த ஒரு ரூம்ல போட்டுட்டு வீட்டுடைய டோரை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். நேரம் அப்ப கரெக்டா ஒரு 11:25 இருக்கும். அவனுடைய பைக் எடுத்துட்டு போன அஃபான் நேரா அங்கிருந்து ஒரு கடைக்கு போறான். அங்க ஒரு பெரிய சுத்தியில வாங்கி அத அவன் போட்டிருக்கிற பேக்ல வச்சுட்டு அங்கிருந்து 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சரியா 12:45 மணிக்கு பாங்கோட்ல இருக்கிற அவனுடைய பாட்டி வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறான். அங்க அவனுடைய பாட்டியை பார்த்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, தேவைப்படுது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்களோ என்கிட்ட இது பணம், என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஃபானோ உங்க கழுத்துல போட்டிருக்கிற நகைய கழட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்களோ இல்ல இதெல்லாம் தர முடியாது, என்னுடைய கடைசி காலத்துல எனக்கு அப்படின்னு இருக்கிறது இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு கோபமான அஃபான் பேக்ல இருந்த சுத்தியில் எடுத்து ஒரு நொடி கூட யோசிக்காம வெறி பிடிச்சவ மாதிரி அவங்களுடைய தலையிலேயே மாறி மாறி அடிக்க ஆரம்பிக்கிறான். தன்னை சின்ன வயசுல இருந்து ஆசையா தூக்கி வளர்த்த, ஆல்சோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே தான் கேட்ட நேரம் எல்லாமே தனக்கு பணமும் நகையும் கொடுத்து ஹெல்ப் பண்ண அவனுடைய பாட்டி அந்த இடத்திலேயே துடி துடிச்சு இறந்து போறாங்க. இப்ப சில நிமிடங்கள்ல அந்த இடமே ரத்த வெள்ளமா மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா எஸ்டிஏ நான் இப்ப சொல்லிட்டு வர்ற ஒவ்வொரு மர்டருமே அந்த கிரைம் சீன் வீடியோல அப்படியே இருக்கு. அவங்களுடைய உடல் எந்த நிலைமையில இருந்திருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும். சோ இப்ப அஃபான் அதுக்கப்புறமா அவங்களுடைய கழுத்துல காதுல போட்டிருந்த நகையை கழட்டிட்டு தன்னுடைய பேக்ல வச்சிருந்த ஒரு துணியால சுத்தியில் இருந்த ரத்த கரையை தொடச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவனுடைய பாட்டி கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த அந்த நகை எல்லாத்தையுமே ஒரு கடையில வித்ததுல அவனுக்கு 40,000 ரூபாய் கிடைக்குது. சோ அங்க
அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு வைன் ஷாப்புக்கு போய் சரக்கு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க தான் கடன் வாங்கின அந்த நபர்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறான். அடுத்ததா சரியா 2:30 மணிக்கு இப்ப அஃபான் தன்னுடைய சித்தப்பா லத்தீஃபுடைய வீட்டுக்கு போறான். ஐ மீன் உனக்கு இப்ப எதுக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டாரு அவருடைய வீட்டுக்கு. அப்படி இவனை பார்த்ததுமே சோஃபால உட்கார்ந்திருந்த லத்தீஃப் வழக்கம் போல இவன் கடன் வாங்க தான் வர்றான் அப்படின்னு அமைதியா உட்கார்ந்திருக்காரு. ஆல்சோ இவனை பார்த்ததுமே இவனுக்கு டீ போட்டு கொண்டு வர்றதுக்காக இவனுடைய சித்தி கிச்சனுக்கு எந்திரிச்சு போயிருக்காங்க. அந்த சமயம் சடனா பேக்ல இருந்து சுத்தியில் எடுத்தவன் சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்த லத்தீஃபுடைய தலையில செஸ்ட்ல அப்படின்னு மாறி மாறி சுத்தியிலால அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி தான் கடன் வாங்குறப்ப அடிக்கடி இன்சல்ட் பண்ண அவர் மேல இருந்த அந்த வெறுப்பு அடங்குற வரைக்குமே அவரை கண்டினியூஸா அட்டாக் பண்றான். அடுத்ததா இப்படி உள்ள நடக்கிற இது எதுவுமே தெரியாம கிச்சன்ல தனக்கு டீ போட்டுட்டு இருக்கிற அவனுடைய சித்தி சஜிதாவை கொல்றதுக்காக அங்க போறான். என்ன ப்ரோ வீட்டுக்குள்ள இப்படி அடிக்கும் பொழுது சத்தம் போடலையா அப்படின்னு கேட்டா இவன் அட்டாக் பண்றப்ப சத்தம் போடுறதுக்கு கூட எந்த ஒரு விக்டிமுக்குமே இவன் டைம் கொடுக்கல. அந்த அளவுக்கு முதல் அடியே தலையில அடிச்சிருக்கான். அதே மாதிரி தான் ரொம்பவே வேகமா சஜிதாவையும் அவங்களுடைய தலையில சுத்தியிலால அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் ஒவ்வொரு விக்டிமையும் ஒரு முறை 2 முறை இல்ல அவனுக்கு வெறி தீர்ற வரைக்கும் அடிச்சு மண்டைய கொலைய வச்சிருக்கான். நான் சொன்ன மாதிரி இந்த கிரைம் சீனை பாத்தீங்க அப்படின்னா அதுல அவரு சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருப்பாரு. ஆனா கழுத்துக்கு மேல முகமே இருக்காது. இப்ப அடுத்ததா மதியம் 2:30 மணிக்கு தன்னுடைய காதலி ஃபர்சானாக்கு கால் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ கிளம்பி ரெடியாரு, உன்னை பிக்கப் பண்றதுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவங்களுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் எடுக்க போறதா போய் சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அஃபான் ஃபர்சானாவை அவங்க வீட்டுல இருந்து பிக்கப் பண்ணிட்டு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அங்கதான் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி அவனுடைய அம்மாவை ஒரு அறையில வச்சு பூட்டி வச்சிருக்கிறதால ஃபர்சானாக்கு டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னு அவனுடைய வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இன்னொரு ரூமுக்கு அவங்கள கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ஒரு சேர்ல அவங்கள உட்கார வச்சுட்டு அஃபான் சுத்தி எடுக்கிறதுக்காக போறான். அதே போல தன்னுடைய அம்மா கிட்ட தன்னுடைய பாட்டி கிட்ட பணம் கேட்ட மாதிரி இப்ப அஃபான் ஃபர்சானா கிட்ட பணம் எதுவுமே கேட்க போறது இல்ல. இப்ப அவன் கேட்க போறது அவங்களுடைய உயிரை தான். பிகாஸ் இவன் கேட்கிற நேரம் எல்லாமே ஃபர்சானா அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு பணம் வாங்கி இவன் கிட்ட கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஈவன் இவனுக்காக இவங்களுடைய நகையை கூட அவங்களுடைய வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல நகையை மீட்டு தரதா சொல்லி அந்த நகையை வாங்கின அஃபான் திரும்ப அந்த நகையை மீட்டும் கொடுத்துட்டான். ஆனா அது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ஃபேக். ஈவன் இது தெரிஞ்சும் கூட ஃபர்சானா அஃபான் கூட சண்டை போடல, அவனை விட்டு விலகவும் இல்லை. சோ இப்படி ஒரு பொண்ணை எந்த காரணத்துக்காகவும் இழக்க கூடாது அப்படிங்கறதான் அஃபானுடைய எண்ணமும் கூட. அதனாலதான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனா இப்ப ஒரு கம்ப்ளீட் சைக்கோவா மாறி இருந்தவன் அந்த சுத்தியில எடுத்துட்டு வந்து சேர்ல உட்கார்ந்திருந்த ஃபர்சானாவை பின்னாடி இருந்து எவ்வளவு வேகமா அவனால அடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா அடிச்சிருக்கான். இந்த அட்டாக்கை பத்தி ஃபர்சானாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா அஃபான் ஃபர்சானாவையும் ஒரு முறை 2 முறை இல்ல பல முறை சுத்தியால அடிச்சிருக்கான் அப்படின்னும், ஆனா முதல் அடியிலேயே அவங்களுடைய உயிர் போயிருக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட்ல இருக்கு. அப்படி ஃபர்சானாவை கொலை பண்ணிட்டு அவங்கள அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அடுத்தது அவனுடைய அம்மாவுடைய மொபைல் எடுக்கிறதுக்காக அவங்கள லாக் பண்ணி வச்சிருந்த ரூமுக்கு மறுபடியுமே போறான். அப்பதான் அவங்க அம்மா இனிமே சாகல, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறான். ஆக்சுவலா காலையில அவங்க அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, ஆனா அப்ப அவன் சுத்தியிலால அடிச்சிருக்க மாட்டான், செவுத்துல வச்சுதான் மோதி இருப்பான். சோ இப்ப மத்தவங்களை கொலை பண்ண அதே சுத்தியில எடுத்துட்டு வந்து அதே போல அவனுடைய அம்மாவையும் தலையில அடிச்சு செதற வச்சுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி போறான். அடுத்ததா டைம் அப்ப மாலை 4 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. சரியா சொல்லணும் அப்படின்னா 3:35 நிமிடங்கள் இருக்கும். இப்ப ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த அஃபானுடைய தம்பி வீடு லாக் ஆயிருக்கிறத பார்த்துட்டு நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கான். நெய்பர்ஸோ அவனுடைய அம்மாக்கு போன் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அந்த போன் தான் அந்த சைக்கோ கிட்ட இருக்கு. சோ கால் அட்டெண்ட் பண்ண அஃபான் கடைசியா மிச்சம் இருக்கிற இவனை எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு பிளான் போடுறான். போனை அட்டன் பண்ணாவன் தன்னுடைய தம்பிக்கு பிடிச்ச குளிமந்தி வாங்கி தரதா சொல்லி அவனுக்கு ஒரு ஆட்டோவையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறான். அதே போல அடுத்து நடக்க போற அந்த விபரீதம் தெரியாம தன்னுடைய அண்ணன் சொன்ன கடையில போய் ரொம்பவே ஹாப்பியா சாப்பிட்டு மீதி சாப்பாட்டை தான் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய அண்ணனுக்கும் இன்னொரு பார்சலை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரான். பிகாஸ் நீ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வா, அதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு அஃபான் சொல்லி இருக்கான். அப்படி அவன் வந்ததுமே வீட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சைக்கோ ஒரு செகண்ட்
கூட டைம் கொடுக்கல. தலையில முகத்துல அப்படின்னு அந்த 13 வயசு சின்ன பையனை அவ்வளவு கொடூரமா அடிச்சிருக்கான். எந்த அளவுக்கு அப்படின்னா முகத்துல கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல குழி விழுந்திருந்துச்சு. அதாவது சுத்தியலால பலமா கண்ணுல அடிச்சதால கண்ணு உள்ள போயிருச்சு அப்படின்னு அந்த தம்பியுடைய இறந்த உடலை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப கேஸ் வால்வை ஓபன் பண்ணி விட்டுட்டு வெளியே கிளம்பினவன் எலி மருந்த சரக்குல கலந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய தம்பி தனக்காக வாங்கிட்டு வந்த அந்த பிரியாணிய அவ்வளோ கொடூரமா இறந்து கிடக்குற அவனுடைய தம்பி முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகுறான். ஆக்சுவலா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி அஃபான் இவ்வளவு வயலண்டா எல்லாரையுமே அட்டாக் பண்ணதுக்கான காரணம் அவனுக்கு இருந்த கடன் பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவன் ஏதாவது போதை பொருள் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னும் அதோட எஃபெக்ட்ல தான் இவ்வளவு கொடூரமா நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அவனை டெஸ்ட் பண்ணதுல அவன் ட்ரக் யூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அந்த சைக்கோ அஃபானை பத்தி அவனுடைய நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க யாராலையுமே அஃபான் தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படிங்கறத நம்பவே முடியல. பிகாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஃபான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னும் அவனுடைய அம்மா மற்றும் தம்பி மேலதான் அவ்வளோ பாசமா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் அவனுடைய அம்மா அழுதா கூட அவனால தாங்கிக்க முடியாது அப்படின்னும் அப்படி இருந்த அஃபான் எப்படி இவ்வளோ துணிச்சலா இப்படி ஒரு காரியத்தை பண்ணா அப்படின்னு இப்படி நடந்த விஷயங்கள் எதையுமே எங்களால நம்ப முடியல. இது எல்லாமே ஒரு கனவா இல்ல நிஜமா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அஃபானுடைய அம்மா கான்சியஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போலீஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தான் தூங்கிட்டு இருக்கிறப்ப கட்டில் இருந்து கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே தன்னுடைய பையனை காப்பாத்த பாக்குறாங்களா இல்ல தலையில அடிபட்டதுல இப்படி பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. குறிப்பா அஃபான் தன்னுடைய இன்னொரு பையனான அப்சன் உட்பட மொத்தமா 5 பேரை கொலை பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா போலீஸ் அஃபான் கிட்ட விசாரிக்கும் பொழுது அவன் சாக போற முடிவுல இருந்ததால தனக்கு அப்புறமா தன்னுடைய அம்மா ஃபர்சானா மற்றும் அவனுடைய தம்பி இவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் அவங்கள நான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் இங்கதான் நமக்கு சில பாயிண்ட்ஸ் இடிக்குது. அவனுக்கு ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சோ இல்லையோ, பட் அப்படியே அந்த ட்ரக் உடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இவன் இவ்வளோ ப்ரூட்டலா கொலை பண்ணியிருந்தாலும் தனக்கு மட்டும் உயிர் போகாத அளவுக்கு எலி மருந்த கம்மி டோஸ்ல எடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு. தனக்கு அப்புறமா தன்னுடைய ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சவன் எதுக்காக அவங்கள கொலை பண்றதுக்கு இவ்வளோ ப்ரூட்டலான ஒரு முறையை கையில் எடுத்தான்? எதுக்காக அவங்களுடைய உயிர் போகும் பொழுது அந்த உயிர் போகிறதுக்கு இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வழியை அவங்களுக்கு கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. இப்ப அஃபான் மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் இனிமே நடந்துட்டு தான் இருக்கு. விசாரணையில மேலும் பல உண்மைகள் தெரிய வரலாம். வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன NRI டேர்ம் இன்சூரன்ஸை உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர் பண்றதுக்கு கண்டிப்பா எடுங்க. மந்த்லி 820 ரூபாயில 2 கோடி வரைக்குமே கவரேஜ் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இப்பவே உங்களுடைய ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க. சோ மை டியர் SDI ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பத்தி இந்த கேஸை பத்தி அஃபானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் எதனால இப்படி பண்ணிருப்பான் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே மன உளைச்சல்ல இருந்தவன் ஒரு ட்ரக் எடுத்ததால தான் இந்த மாதிரி பண்ணிருப்பானா? ஆனா அப்படி பண்ணவன் அவனை மட்டும் ஏன் சேஃப் பண்ணிக்கிட்டான்? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.